இந்த கடல் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்களா, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு. நல்லா காத்தடிக்கும், பைக்கு நிற்குமா காற்றுல. வண்டியை நூற்றில் விட்டுடும், நிற்குமான்னு தெரியல. கல்லில் விட்டாச்சு. அப்போ இதில் தான் மொத்தம் எதுவும் கல் எடுத்து போட்டு இதெல்லாம் இங்கே எடுத்து பண்ணது, காங்கிரீட்லாம் வச்சு இங்கேருந்து பண்ணது. மைக் வேறு இங்கே கிடக்கிறதில்ல. நான் இதை தான் மாற்றணும்னு சொன்னேன். இது நல்லா இருக்கா வண்டி பார்க்குறதுக்கு. நான் இந்த இதான் மாற்றணும். இதையும் மாற்றிட்டு டெயிலையும் மாற்றினா கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்கும். அப்பா நல்லா காற்று சில்லுன்னு அடிக்குது. ஆனால் எங்கே போனான்னு தெரியலையே, வானன்னு சொன்னான்னு. ஆனால் இன்னும் ஆள்களை காணும். பரவாயில்ல, பையன் வரட்டு. மணி எத்தனை வேறு? மணி இப்போ 5:40 ஆகுது. எங்கே போனான்னா? ஐயோ, இதில் எப்படி மேலே ஏறதுக்கு? வேண்டாம், மேலே எல்லாம் ஏறி விளையாடுவே மாட்டினோம்னா கால் மாட்டிடும். கூட ஆட்களும் கிடையாது. ஆனால் மேலே ஏறையில் கூட்டமாக தான் ஏறி ப்ரௌனி. ஐயா, இல்லை சங்கு தூரம் சொல்லிட்டு சங்கு தூக்கி வச்சிருக்கு. ஃபோன் பண்ணி ஏதாவது பார்ப்போமா? ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதான். நான் அவனை வரவான அங்கேருந்து இங்கே வர கிளம்பி வந்தேன். அவனோட நான் எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. இப்போ இதில் வேற ஒரு இடத்துக்கு வந்துருக்கேன். இந்த கடல் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்களா, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு. இந்த இதால் இப்போ தொழிலுக்கு போகாமல் இருக்கு. கடல் இப்படி அடித்தா வேறு எங்கேருந்து தொழில் போகிறதுக்கு? ஏதோ ஒரு ஸ்பாட்டு, ஏதோ சங்குத்துறை தான். சங்குத்துறை பீச்சில் உள்ள ஸ்பாட்டு தான். நல்லா அடி, கடல் இப்படி ஒரு மாடுபட்டு அடி அடிக்குது. எல்லாம் மரத்தை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்தா தெரியும், அந்த பக்கம் பாருங்களா. இதுக்கு மேலே பேசுகிறது கேட்குமா தெரியல. எதுக்குன்னா கடல் நல்லா அடி அடிக்குது. மொத்த இடமும் ஒரு மாடு தான் இருக்குது. காற்று. நான் இதை மாற்றிட்டு இருக்கேன், வீடியோ லைட்டாக மாற்றிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ஒயிட் ஆங்கிளில் கிடக்கு. நான் ஒயிட் ஆங்கிள் லைட்டாக மாற்றிட்டு எடுத்து காட்டுறேன். கடல் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க எப்படி அடிக்கும். இது மாதிரி இருந்தால் ஒன்றுமே தொழில்களாம் போக முடியாது. இந்த வள்ளத்தெல்லாம் சைடில் ஏற்றி தான் வச்சுருக்கு. இந்த சைடு அந்த சைடு ஒரே அடி தான் அடிக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்டு நல்லா இருக்குது. ஃபுல்லும் காத்தாடி மரம் தான் அழகா. ஸ்பாட்டு நல்லா இருக்குது. சரி, நான் இன்னைக்கு கிளம்புறேன். அவனை யாரையும் காணும். அவனை என்ன தெரிஞ்சு வேறு இன்னொரு ஸ்பாட் உண்டு, அங்கே போயிட்டாலும் நினைக்கிறேன். இன்னைக்கு கிளம்ப வேண்டியது. நீ மழையும் வருது, நீங்கள் இருந்தோம் ஒன்றும் ஆகப்படுறதில்லை. இப்போ ஒரு சம்பவம் நடந்தானா, நான் இந்த ஹெல்மெட்லேருந்து கேமராவை கலத்ததில் கேமரா பைக்கிலேருந்து டமால்னு கீழே விழுந்துட்டு, நானும் கேமரா உடஞ்சிட்டுனாங்க நினச்சேன். பார்த்தா கேமரா உடையாமல் இருக்கிறவங்க நல்லது. எதுனா நம்மளுக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேமரா. இதுக்கு மேலே ஒரு கேமரா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபோட்டோஸுக்கெலாம் நினைக்குது. சரி, நம்ம அதெல்லாம் காட்டலாம். நீ பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இனி யாரையும் காணும். ஸ்பாட் ஆனால் நல்லா இருக்கும்.
மழையும் தூத்துது. வீட்டுக்கு போகணும். நல்லா மழை தூத்துற மாதிரி இருக்குது. மழை தூத்த தான் செய்யுது. கையில் ரெயின் கோட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. மழையில் நனைஞ்சோம்னா முடிஞ்சுக்காத. ஐயோ தூத்த ஆரம்பிச்சுட்டு வண்டி வேறு ரிசர்வில் தான் கிடக்கு. ஆனால் இப்போ தான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தேன். அதுக்குள்ளே ரிசர்வ் ஆகிட்டு என்ன கதை. ஆஹா மழை தூத்துது மழை தூத்துது. இல்லை நிற்போமா ஒதுங்கி பைய போயிடலாம். இனி இதில் தான் போன தடவை ஒருத்தர் பஸ்ஸுக்காரன் வந்து ஏற்ற வந்தான். இத்தனை ஹார்னச்சு தான் வந்தேன். அவர் டேனிங்கில் கட்டடிக்க முடியாதுல்ல, சரி பிரேக் அடிக்க முடியாதுல்ல அவங்களுக்கு. அவனே ஒன்றும் சொல்லது இல்லை. ஆனால் அவங்க ஸ்லோவாக வந்துருக்கலாம். அப்போ இந்த மூலியமாக தான் எனக்கு ரோடு. சரி இந்த ரிசர்வில் போயிட்டு மறுபடியும் நான் மறுபடியும் ஒரு கட்டம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ரோ? என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணுற? நேரம் பார்த்து மழையும் தூத்துது. ஆஹா ஓ ஜிடி ஜிடி ஜிடி. இப்போ நம்ம இடத்துல எல்லாம் ஜிடி தான் வாங்குறாங்க. என்ன தெரியுதுன்னு தெரியல. உங்கள் யாருக்காவது ஜிடி பிடிக்கும்னா லைட்டாக ஒரு கமெண்ட் பண்ணி கொடுங்க. நம்ம என்னை பொறுத்தளவில் என்கிட்ட பணம் இல்லை அந்தளவு, அதனால் நான் வாங்க மாட்டேன். பணம் அதை வாங்கி வச்சாலும் திருப்பி அதுக்கு பெட்ரோல் போடணும்ல. பெட்ரோலுன்னு ஒரு கதை இருக்குல்ல. ஐயோ ஐயோ மழை நல்லா தூத்துது. நேரத்தில் என்ன நின்றுட்டே போகிறேன் அடிக்கிற மழையில் நின்று. மழை நல்லா தூத்துதான்னு பார்த்துட்டு வயசான பற்றி எல்லாம் கண்ணும் தெரியல. அவ்வளோ மழை தூத்துறது நல்லா புசுங்க தான் சரி. சரி நான் அப்படியே போகிறேன். இதானா நல்ல விஷயம். எல்லா ஆனாலும் இங்கே விளையாடுவாங்கண்ணா. இப்போ சின்ன பைக் விளையாட்டுருக்காங்கண்ணா. இப்போலாம் பைக்கெல்லாம் ஆனால் ஃபுல்லாக மொபைல் கேம்ஸுக்கு அடிமையாகி ஃபுல்லாக மொபைலே போட்டு விளையாட்டு அப்படி இருக்காங்க. ஏன்னா அதில் இது எவ்வளோ பெட்டர். இந்த இதில் விளையாடுவாங்கல்ல அது வரைக்கும் நல்லது. அவனை பேச்சை கேட்டு நான் நம்பி வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். வருவான்னு சொன்னான்னா கடைசியில் வராமல் அவனை பாட்டுக்கு போயிட்டான். இப்போ ஃபோன் அடிச்சா என்ன சொல்லுவான்னா நல்லா மழை பார்த்துக்க அதனால் வரையில அப்படின்னு. இதை முதலே சொல்லியிருந்தான் நானே எப்படி இருந்துட்டு பரவாயில்ல. வெளியே வந்தால் ஒரு வேலை முடிஞ்சிடலாம் எனக்கு. சரி காய்ஸ் பார்ப்போம். அது சேஃபாக இருங்க. பை பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். போட்டுட்டு இருப்பான்.